யாருக்கெல்லாம் ரேஷன் கார்டு ரத்து செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரேஷன் கார்டு ஜஸ்ட் வாங்கி வச்சிருப்பாங்க. அதுல 6 மாதம் ஆகியும் ரேஷன் பொருட்கள் வாங்காம அதை அப்படியே வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, சோ அந்த மாதிரியான ரேஷன் கார்டுகள் தான் ரத்து செய்ய போறதா இப்ப தகவல் வெளியாயிருக்கு. இந்த ரத்தாகிறது பாத்தீங்கன்னா இந்த மாசம் ஆகஸ்ட் முதலே அமலுக்கு வந்துருச்சு. சோ 6 மாதமா யாரெல்லாம் வந்து பொருட்கள் வாங்காம இருக்கீங்களோ கண்டிப்பா உங்களுக்கெல்லாம் ரேஷன் கார்டு அப்படின்றது தற்காலிகமா ரத்து செய்யப்படும். இதை வந்து நீங்க ரீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரத்தான 3 மாதத்திற்குள்ளார உங்களோட இகேஒய்சி அப்படின்றத ரேஷன் கடையில எடுத்துட்டு போயிட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அந்த 3 மாதமும் நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அகைன் வந்து புதுசா ரேஷன் கார்டு நீங்க அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து ரேஷன் பொருட்கள் வாங்காம இருக்கீங்களோ அவங்க எல்லாம் வந்து மஸ்ட் போய் ரேஷன் பொருட்களை வாங்குங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட ரேஷன் கார்டை ரத்து செஞ்சிருவாங்க. இது வந்து பொதுவான அனைத்து ரேஷன் கார்டுக்குமே கிடையாது. ரேஷன் கார்டுலேயே 5 வகையான ரேஷன் கார்டுகள்ல இருக்கு. அதுல வந்துட்டு PHH, AAY, அத்தியோதயா கார்டுகள் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் இந்த ரூல்ஸை வந்து இப்ப சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அனைவருக்குமே இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ரேஷன் கார்டு ரத்தாகாம கொஞ்சம் பாதுகாத்துக்கலாம். கண்டிப்பா இந்த 2 அறிவிப்புமே அனைவருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இதை பத்தின ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றேன். மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. And thank you for watching.